பொங்கல் திருவிழாவின் முதல் நாளான போகியன்று ஆண்டாள் ஸ்ரீ ரங்கநாதரின் திருக்கல்யாணம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் ஆண்டாள் மேற்கொண்ட 30 நாள் விரதத்தின் நிறைவு மற்றும் அவள் அருளிய திருப்பாவை 30 பாசுரங்களின் நிறைவேற்றமாகும். இந்த திருமணம் ஆண்டாள் திருக்கல்யாணம் அல்லது கோதா கல்யாணம் என அழைக்கப்படுகிறது. பல பெருமாள் கோயில்களில் சிறப்பான வைபவத்துடன் இது நடைபெறுகிறது. குறிப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலிலும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயிலிலும் இந்த திருவிழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மார்கழி மாதம் முழுவதும் ஆண்டாள் திருப்பாவையின் 30 பாசுரங்களையும் பாடி இறைவனை மணக்க தவம் மேற்கொண்டார். அந்த தவம் போகி நாளில் நிறைவு பெறுகிறது. ஆத்மா இறைவனோடு ஒன்றாகும் அடையாளமாக இந்த நாளில் நாச்சியார் திருமொழியில் வரும் வாரணம் 1000 என தொடங்கும் பாசுரங்கள் பக்தர்களால் ஓதப்படுகின்றன. அவை ஆண்டாள் கண்ட திருமண கனவினை விவரமாக எடுத்துச் சொல்கின்றன. பல கோயில்களில் ஆண்டாள் மற்றும் ரங்கநாதர் ரங்கமன்னார் வடிவில் திருவீதி உலா வருவார்கள். அதனைத் தொடர்ந்து ஊஞ்சல் வைபவம் உள்ளிட்ட திருமணச் சடங்குகள் நடைபெறும். போகி நாள் என்பது பழையனவற்றை எரிக்கும் நாளாக உலகம் அறிந்தாலும் வைஷ்ணவர்களுக்கு அது பழைய அகங்காரங்களை எரித்து பக்தியை புதுப்பித்து ஆண்டாளின் அன்பையும் இறைவனுடனான அவளின் ஆன்மீக சங்கமத்தையும் கொண்டாடும் பேரானந்தத்தின் திருநாள். மாயோன் மலரடி சரணம்.